பிக் பாஸ் இந்த வார எலிமினேஷனுக்காக நான் என்னோட மருமகளை நாமினேட் பண்ணுறேன் பிக் பாஸ். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவங்க ரொம்பவே ஒரு நல்ல பொண்ணாக தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா பிக் பாஸ். ஆனால் இப்போ ரொம்ப கெட்டவளாக மாறிக்கிட்டு இருக்கா பிக் பாஸ். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ், என் மகனுக்கு 4 இட்லி சுட்டு கொடுக்குறான். என் மகன் கேட்டால் 10 கூட சுட்டு கொடுக்குறான். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா 2 தான் தாரா பிக் பாஸ். இதுலேயே அவளோட ஃபேவரிட்டிசம் நல்லாவே தெரியுது பிக் பாஸ். அது மட்டும் இல்லை பிக் பாஸ், அவள் குரூப்பிசம் பண்ணுறா பிக் பாஸ் இந்த வீட்டில். அதுவும் யாருன்னு கேட்டிங்கன்னா, என் பெத்த பொண்ணையும் என் பெத்த பிள்ளையவும் என் புருஷனையும் சேர்த்து குரூப்பிசம் பண்ணுறா பிக் பாஸ். இதனால எங்கள் வீட்டில் பிரிவினை உண்டாயிருமோன்னு சொல்லி பயமாக இருக்குது பிக் பாஸ். அது மட்டும் இல்லை பிக் பாஸ், அவள் என்னை ட்ரிகர் பண்ண பார்க்குறா பிக் பாஸ். அதாவது அவளோட சண்டை போடுற மாதிரி சில விஷயங்கள்ல என்ன ட்ரிகர் பண்ணி செய்ய வைக்க பார்க்குறா பிக் பாஸ். இது மூலமா என்ன ஒரு கெட்டவாளா ப்ரொவோக் பண்ண பார்க்குறா பிக் பாஸ். என் பொண்ணுகிட்டையும் என் புள்ளகிட்டையும் என்ன ஒரு கெட்டவளா ப்ரொவோக் பண்ண பார்க்குறா. அது மட்டும் இல்லை பிக் பாஸ், இவ வந்ததுக்கு அப்புறமா இந்த வீட்டில் நிறைய பிரச்சனைகள் பிக் பாஸ். என் பொண்ணே என்ன ஒரு கெட்டவளா பார்க்குற மாதிரி அவள் பண்ணுறான்னு பார்த்துக்கோங்களேன். அவன் எந்த அளவுக்கு இந்த வீட்டில் ஒரு குரூப்பிசம் பண்ணுறாங்கிறது இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம் பிக் பாஸ், என்ன எங்கள் வீட்டாக்களோட சேர்ந்துக்கிட்டே புள்ளி பண்ணுறாங்க பிக் பாஸ். அதாவது பார்த்தீங்கன்னா, இதில் என்னோட புருஷனே உடம்பு பிக் பாஸ். என் புருஷனே அவளோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டு என்ன புள்ளி பண்ணுறாரு பிக் பாஸ். இதுக்காக அவரை அடுத்த வாரம் நான் எலிமினேட் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். அதை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் பிக் பாஸ். ஆனால் இந்த வாரம் இந்த காரணத்துக்காக நான் என் மருமகளை நாமினேட் பண்ணுறேன் பிக் பாஸ். அவ்வளோதான்.